அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியின் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் அக்ஷய திருதியை என்ற அற்புத நாளின் சிறப்புகளை பற்றி காணவிருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பரான குசேலருக்கு செல்வத்தை வாரி வழங்கியதும், ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தை அருளியதும் இந்த இனிய அக்ஷய திருதியை நாளில்தான். அக்ஷய திருதியை என்பது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும். குறிப்பாக மங்கள பொருட்களான தங்கம், வெள்ளி, வைரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், இதர விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் நீண்டகால சொத்துக்களான வீடு, மனைகள் போன்றவற்றை விரும்பி வாங்க உகந்த நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியுடன் வனவாசம் சென்றபோது சூரிய பகவான் தர்மரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை கொடுத்தார். அச்சய பாத்திரம் என்பது அல்ல உணவை கொடுக்கும் ஒரு அற்புத பாத்திரம். தமிழ் மாதமான சித்திரையில் வரும் அமாவாசை அடுத்த 3ஆம் நாளில், அதாவது சுக்லபட்ச திருதியை திதியில் வரும் திருநாளாகும் இந்த அக்ஷய திருதியை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பர் பெரியோர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த புதன்கிழமை அன்று, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த ஆண்டு அக்ஷய திருதியை நன்னாள் வருவது கூடுதல் சிறப்பு. அக்ஷய எனும் சொல் சமஸ்கிருத மொழியில் எப்போதும் குறையாத வளம் கொண்டது எனும் பொருள் கொண்டது. மேலும் இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது. மேலும் சிறப்பாக இந்த நாளில்தான் செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தாயாரிடம் சென்று ஆசி பெறுகிறார். எனவே இந்த நாளில் நமது இல்லங்களில் குபேரலட்சுமி பூஜை செய்வதால் கூடுதல் நன்மைகளை பெறலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியை நாளில் புதிய வியாபாரத்தை தொடங்குவது, கட்டிடம் கட்ட பூமி பூஜை செய்வது போன்ற புதிய முயற்சிகள் சிறந்த பலனளிக்கும். தங்கம், வெள்ளி வாங்குவதோடு இந்த இனிய நாளில் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தானம், தர்மம், உதவிகள் நமது பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன்களை தரும். வேத புத்தகங்களை கொடையாக கொடுத்தாலும் புண்ணியங்கள் கிடைக்கும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் கொடுத்தால் 11 தலைமுறைக்கு குறையில்லா அன்பை கிடைக்க செய்யும். எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியை நாளில் விரதமிருந்து பூஜை செய்து ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ந்து நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்து புண்ணியம் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.